கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். I have heard your prayer. I have seen your tears. Behold, I will add 15 years to your life. Amen. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆனால் எசேக்கியா மனம் உடைந்து போகவில்லை. நேராக தேவனை நோக்கி முகத்தை திருப்பி அழுது விண்ணப்பிக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுதான். தேவன் பதில் தாமதமாகவில்லை. அவர் கூறுகிறார், நான் கேட்டேன், நான் கண்டேன், நான் கூட்டுகிறேன் என்று. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நம்முடைய தேவாதி தேவன் கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். எந்த நிலைமையிலும் கேட்ட ஜெபம் வீணாகாது. ஜெபம் நம்பிக்கையோடு, உண்மையோடு, மனம் முழுக்க தேவனை சார்ந்திருந்த போது தேவன் பதில் கொடுப்பார். எசேக்கியாவும் தேவன் தம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடும், இதுவரையிலும் தேவனுக்கு பிரியமான நலமான காரியத்தையே செய்து வந்தோம் என்ற உண்மையோடும், மனம் முழுக்க அவரை மட்டுமே சார்ந்திருந்த உரிமையோடும் விண்ணப்பிக்கிறார். அதனால்தான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று தேவன் பதிலளிக்கிறார். தேவன் கண்ணீரையும் காண்கிறார். கண்ணீர் என்பது மனதை தேவனிடம் திறக்கிற உண்மை மொழி. மனதின் உள்ளும் ஆன்மீக வேதனையையும் கர்த்தர் கவனிப்பார். உலகம் மதிக்காத கண்ணீர் கூட அவர் கண்களில் மதிப்பானது. கண்ணீரோடு நாம் ஏறெடுக்கும் ஜெபத்தை வெறுமனே கேட்பவர் மட்டுமல்ல, நம் கண்ணீரையும் கண்ணீருக்கான காரணத்தையும் காண்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். நம் உள்ளத்தால் நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு அவர் பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு பதில் அளிக்க வல்லவர் நம் தேவன். எசேக்கியாவின் கண்ணீர் அவனுடைய மரண அவஸ்தையை தெளிவாக காட்டியது. அதை கண்ட தேவன் எசேக்கியாவின் நாட்களை கூட்டுகிறார். தேவன் உயிரின் ஆண்டவரும் காலத்தின் அதிகாரியும். மரணம் உறுதி என்ற நிலைக்கு வந்தபோதும் தேவன் அடுத்த அத்தியாயத்தை சேர்த்தார். எதிர்பாராத விதமாக புதிய காலத்தை, அதுவும் அவனுடைய வாழ்நாளில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். இவர் பிழைக்கவே மாட்டார் என்று டாக்டர்கள் உறுதியாக சொன்ன எத்தனையோ நோயாளிகள் அவர்களுடைய ஜெபத்தின் வல்லமையால் பரிபூர்ண சுகம் பெற்று தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்ந்து வருவதை நாம் இன்றும் காண்கிறோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்பவர், நம் கண்ணீரை காண்பவர், அற்புதமான சுகத்தை, ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும். அவைகள்
உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 56:8 வாசிக்கிறோம். தேவன் எப்போதும் நம்மை கவனித்து கொண்டேதான் இருப்பார். நம்முடைய கண்ணீரை கண்டு அதை அவருடைய கணக்கில் கொண்டு அதற்கேற்ப பதில் கொடுப்பார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். எஸ், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூப்பிடும் பொழுது தேவன் கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்கிறார். அன்று அன்னாள் தனக்கு குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் தம்முடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாம் கொட்டி ஜெபித்தாள். அவள் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அவளை நினைந்தருளினார் என்பதை சாமுவேலின் 1 புத்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் கண்ணீரை களிப்பாக்கும் வண்ணம் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தது மட்டுமன்றி அவளுக்கு மற்றும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து ஆசீர்வதித்ததை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் வாக்கு மாறாதவர், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்களித்திருக்கும் தேவனிடம் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பரிபூரண விசுவாசத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்கிற, கண்ணீரை காண்கிற தேவன் தாமே நமக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் கண்ணீரை பதிலாக்கும் தேவன், கண்ணீரை மெசேஜாக வாசிக்கும் தேவன். உலகம் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, உடனடி தீர்வுக்கு வழி காட்டுபவர். கடைசி வார்த்தை சொல்லும் அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே. மனிதன் சொல்வதோ மருத்துவர் சொல்வதோ முடிவு அல்ல. தேவன் தன் மன விருப்பத்தின்படியே நாட்களை மாற்ற முடியும். ஜெபம் வாழ்க்கையை கூட்டும், வாய்ப்பை கூட்டும், வலிமையை கூட்டும், காலத்தை கூட்டும், சாட்சியை அதிகரிக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? God hears sincere prayer and sees every tears. What the world calls finished, God can extend and rewrite. Like Ezekiel, whoever turns their face to God in brokenness, God can add life, strength, hope and future again. Do you believe this? சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆக்குகிறது. நாள்தோறும் தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தி நம்பிக்கையை உறுதியாக வைக்க, ஆன்மீக பார்வையை கூர்மையாக்க, எதிர்காலத்தை பயமில்லாமல் எதிர்கொள்ள வலிமை தருகிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார் என்ற உறுதியுடன் அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எசேக்கியாவின் கண்ணீரை கண்டது போல எங்கள் கண்ணீரையும் காண்கின்ற தேவன் நீர் அப்பா. நீங்கள் முழுமனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மனிதர்கள் முடிவு செய்த இடத்தில் புதிய அத்தியாயத்தை துவக்கும் தேவன் நீர் என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் புதிய முயற்சியையும் புதிய
கிருபையின் நாட்களையும் எங்களுக்கு கூட்டிக் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நம்பிக்கையிலிருந்து தளராமல் உம்மை மட்டுமே நம்பி உறுதியாய் பற்றி கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.